கண்மணி வந்து அந்த உப்பு கறியை வந்து சூப்பரா செஞ்சு முடிக்கிறாங்க. ஆல்ரெடி வந்து சாப்பிட்டுட்டு இருக்கவங்களுக்கு சூடா எடுத்துட்டு போய் பரிமாறுறாங்க. அதனால அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மேடம் இந்த மாரி ஒரு வந்து நாங்க நான்வெஜ் சாப்பிட்டதே கிடையாது. அவ்வளோ சூப்பரா பண்ணியிருக்கீங்க சிக்கன. சிக்கன்ல இப்படி ஒரு வெரைட்டி இருக்குன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. அந்த அளவு இவ்வளோ சூப்பரா செமையா பண்றீங்க. இது என்ன மேம் அப்படின்னோனே, உப்பு கறி அப்படின்னோனே, உடனே அவங்களும் வந்து சோஷியல் மீடியால அப்லோட் பண்றோம். சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பாராட்டுறாங்க. இதனால ஹோட்டல்ல எல்லாருமே ரொம்ப சந்தோஷம் அடையறாங்க. அடுத்து வந்து இது எல்லாம் பார்த்துட்டு இருக்க ஜீவா வந்து கண்மணியை வந்து அப்படியே பாராட்டி தள்ளிடுறாரு. எப்படி கண்மணி இப்படி ஒரு ஐடியாவெல்லாம் வச்சுருக்க? உண்மையிலேயே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் ஹோட்டலுக்கு வந்திருந்தீங்கன்னா இந்நேரம் என் ஹோட்டல் வந்து எந்த நிலைமையில இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு இருக்காரு. அடுத்து வந்து ஒவ்வொரு கஸ்டமர் சோஷியல் மீடியா பார்த்தோம் செஞ்சும் வந்து அங்கே வராங்க, வந்து சாப்பிட்றாங்க. ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு நம்ம வந்து ஜீவா. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, கண்மணி வந்து சாமான்லாம் இற கட்டிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து அங்கே அன்பு வராரு. அன்பை பார்த்து கண்மணி செமையாக அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கேயும் தேடிட்டு வந்துட்டீங்களா? என் பின்னாடி சுற்றி தான் உங்களுக்கு வேறு வேலை வெட்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விடுறாங்க. அன்பு வந்து அமைதியாக இருக்காரு. அதை பார்த்துட்டு ஜீவா வந்து அங்கே வராரு. என்ன கண்மணி யாரோ பார்த்துட்டு பேசிட்டு இருக்கியா? இவர் புதுசாக நம்ம ஆஃபீஸ்க்கு வந்திருக்க ஸ்டாஃபு புரியலையா? இவரும் ஒரு பார்ட்னர் தான். நீ எப்படி ஒரு பார்ட்னரோ அதே மாதிரி. அதனால தான் அவரும் இந்த குவார்ட்டர்ஸில் தங்கறதுக்காக வந்திருக்காரு. உங்களுக்கு கண்மணி தெரியுமா? இவங்களும் வந்து என்னோடய பார்ட்னர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அமைதியாக இருக்காரு அன்பு. இவங்களுக்கு எதிரில் இருக்க அந்த வந்து வீடு தான் உங்களோடது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அதை பார்த்து அன்பு வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. கண்மணி வந்து செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. இவர் எதுக்கு இங்கே வந்தார்? வேலையில விட்டுட்டு எதுக்காக இங்கே வந்து சேரணும்? கண்மணி உனக்காக தான் ஒரு வேலை இங்கே வந்திருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அம்மா சும்மா இருமா அப்படின்னோடனே, நல்ல காலம் மாப்பிள்ளை இங்கே வந்து சேர்ந்துட்டாரு, எனக்கு இது போதும், எப்படியாவது கண்மணியும் நம்ம வந்து மாப்பிள்ளையும் ஒன்றா சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க காவேரி. இங்கே வந்து அன்பு பார்த்து செம கடுப்பில் உட்காந்துருக்காங்க கண்மணி. ஜீவா வந்து அன்புக்கிட்ட வந்து சொல்கிறாரு, நீங்கள் கவலையே படாதீங்க, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது, நம்ம எல்லோரும் ஒன்றா தான் ஒர்க் பண்ண போகிறோம். அவங்க ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா மனசில் வச்சுக்காதீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, அவங்க யாருன்னு தான் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பு வந்து உள்ள ரூமுக்கு போகிறாரு. இங்கே அன்புக்கு ஒரே டென்ஷனாக இருக்குது. கண்மணியோட குடும்பமும் இங்கே இருக்காங்களே, என்ன நடந்திருக்கும் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அதே மாதிரி வந்து அன்பு எதுக்காக இங்கே வர்றோம், அவரோட வேலை என்னாச்சு, ஏன் அங்கேருந்து வந்துட்டார் அவர் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே வந்து காவேரி வந்து ஃபோன் பண்ணி வந்து கேட்டுட்ருக்காங்க சிவகாமி கிட்ட. சிவகாமி நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்கிறாங்க. ஓ அப்படியா, அன்பு அங்கே தான் இருக்கானா? எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது காவேரி. உண்மையிலேயே அன்பு அங்கே வந்து எனக்கு சந்தோஷம் தான். சீக்கிரமாகவே ஒரு இடத்துல ஒன்றா சேர்ந்துருவாங்க, நீ கவலைப்படாத, நான் எதுக்கு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு காவேரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க சிவகாமி கிட்ட. அடுத்து வந்து நைட்டு வந்து செமையாக வந்து வெளியே வந்து சில்லுன்னு இருக்குது. கண்மணி வந்து வெளியே வந்து நிற்கிறாங்க. அன்பும் வெளியே வந்து நிற்கிறாரு. கண்மணி அன்பு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அந்த நிலாவையும் பார்க்குறாங்க. பார்த்தா 2 பேரும் வந்து நிலவு வெளிச்சத்தில் வந்து வீட்டில் ஒன்றா இருந்தது, பேசிகிட்டு இருந்தது, ஜாலியாக அரட்டை அடித்தது. அதுக்கப்புறம் அந்த நிலவு மாதிரி நீ இருக்கேன்னு கண்மணி வந்து பாராட்டினது இவர். நிலா வெளிச்சத்தில் என் கண்மணி வெளிச்சம் தான் அதிகமாக இருக்குது, முகம்தான் தெளிவாக தெரியுது அப்படின்லாம் வந்து ரொம்ப அழகாக வந்து பேசுனது. கண்மணி பொழுது அந்த விஷயங்களுக்கு எல்லாமே வந்து அன்பு வந்து நினச்சி பார்க்குறாரு. கண்மணி அன்பு ஒன்றா நிலாவை பார்த்து நினச்சி பார்க்குறாங்க. அப்படியே தன்னையே மறந்துடுறாங்க 2 பேரும். நீ கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்கலாம் கண்மணி, வந்து கொஞ்சமாவது கொஞ்சம் என் வீட்டுக்கு வந்து பற்றி யோசிச்சிருக்கலாம், எங்கள் வீட்டு கௌரவத்தை கொஞ்ச நேரத்தில் இப்படி எல்லாத்தையும் வந்து சொதப்பிட்டிய கண்மணி அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. நீங்கள் என்னை விட்டு கொடுக்காமல் இருந்திருக்கலாம் அன்பு, நீங்கள் என்னை விட்டு கொடுத்ததால் தான் இவ்வளோ பிரச்சனை, நீங்கள் என்னை விட்டு கொடுக்காமல் இருந்துட்டு என் பொண்டாட்டியோட குடும்பத்தை ஏன் இப்படி பேசுகிறீங்க, நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டிருந்தீங்கன்னா உங்கள் காலிலேயே வந்து நான் விழுந்து கிடந்திருப்பேனே, இப்போ வந்து நம்மகிட்ட போய் விலகி இருக்கணுன்ற அவசியம் இல்லையே, ஆனால் எப்போ நீங்கள் விட்டு கொடுக்கலையோ அப்போவே முடிஞ்சு போச்சு நமக்குள்ள உறவு. ஆமாம் கண்மணி, இதுக்கப்புறம் உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேன், நமக்குள்ள இந்த எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அன்பு வந்து இங்கே சொல்லிட்டு இருக்காரு. கண்மணி ஒருத்தர் பார்த்து முறைச்சிட்டு 2 பேரும் உள்ளே போயிடுறாங்க. அடுத்து வந்து இதை பார்த்துட்டு இருக்க வந்து காவேரி வந்து, என்னடி இது 2 பேரும் இப்படி முறைச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு உடனே வந்து அவங்க அக்கா வந்து தங்கச்சி சொல்கிறாங்க, அக்கா சொன்னால் கேளுக்கா, கண்மணி இப்போ வேறு மாதிரி ஆயிட்டா, எதுக்காக இவர் இங்கே வரணும் அப்படின்னு. அவர் என்ன தெரிஞ்சா வந்தார், அவரோட நிலைமை அப்படி இருக்குது, சும்மா ஓவராக பேசாத அப்படி சொல்லிட்டு அவங்க தங்கச்சி திட்டுறாங்க. இங்கே கண்மணி வந்து எப்பவும் போல் வேலையெல்லாம் பார்க்குற மாதிரி பவலா பண்ணின்னு பார்த்துட்ருக்காங்க. இங்கே அன்பு வந்து ஒரே டென்ஷனாக இருக்கார். கண்மணி பார்த்ததுலேருந்தே அவருக்கு வந்து மனசே சரியில்லை, அப்படியே உட்காந்துட்டே இருக்கார் யோசனை பண்ணிக்கிட்டே. அடுத்து வந்து கண்மணி அன்பு 2 பேரும் ஒன்றா வந்து ரெஸ்டாரண்ட் போகிறாங்க. எல்லோரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாரு ஜீவா. அந்த மீட்டிங்கில் வந்து நிறைய ஐடியாஸ் எல்லோரும் சொல்கிறதால அந்த ஐடியாஸ் படி நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணணும். அன்போட ஐடியாவும் கண்மணியோட வந்து அந்த வேலையோட ஐடியாவும் சூப்பராக இருக்குன்னு பாராட்டுறாரு.